இந்த ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் கொஞ்சம் நேரமா ப்ளே பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்சம் நல்லாவே நான் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட்ஸ் வந்து எடுத்துட்டு இருந்தேன். ஓகே. ஸோ வின்னிங் ரேஷியோ கொஞ்சம் அதிகமாவே இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் ட்ரிக்கும் நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே இந்த ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா, சொல்லிக் கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்னோட பேலன்ஸ் வந்து நீங்க வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இருங்க இந்த இந்த ஒரு ட்ரேட் முடிட்டோம். ஓகேவா? ஸோ இந்த ப்ரீவியஸ் நடந்த ட்ரேட் வந்து பாருங்க, நமக்கு சேம் கலர்ஸ் மேஜரா வந்திருக்கும். ஓகேவா? ஸோ நான் ஒரே ஒரு கலர் மேல தான் போனேன். ஓகேவா? ஸோ நான் கிரீன் பிடிச்சேன். கிரீன் ஒன்னே தான் வந்து பார்த்தீங்கன்னா, அகைன் ப்ளே பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நான் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 4 லெவல் வந்து பார்த்தீங்கன்னா, கிராஷ் ஆகாம வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ப்ராஃபிட்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ நீங்க என்னோட மை ஆர்டர்ஸ்லுமே நீங்க வந்து பார்த்துக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ சிங்கிள் கலர் இந்த மாதிரி ஓகேவா? நீங்க பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி சிங்கிள் கலர்ல போயிட்டு இருக்கும்போது ஓகேவா? ஸோ இப்போ வந்து பாருங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ரெட் வந்திருக்கேன். ஸோ அந்த ரெட்டவே நான் வந்து பார்த்தீங்கன்னா போறேன். ஸோ இப்போ வந்து பாருங்க, ரெட் மேல ₹10 வந்து நான் கட்டிக்கிறேன். ஓகேவா? ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா 4 லெவல் வந்து நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ₹900 இருக்கு. ₹900 இருக்கு அப்படின்னா, அந்த 900 நான் வந்து பார்த்தீங்கன்னா 4 லெவலில் பிரிச்சுக்க போறேன். ஸோ எப்படி பிரிக்க போறேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் 50 கட்டுவேன். ஸோ ஓகே. ஸோ ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 50, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இருங்க நான் உங்களுக்கு கால்குலேட்டர்ல போட்டு காட்ட அதுக்கப்புறம் வரேன். ஓகேவா? ஸோ நம்ம எப்படி போக போறோம் அப்படின்னா, எங்க கைஸ் கால்குலேட்டர் ஓகே. ஸோ என்கிட்ட இப்போ ₹900 இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் 50 போலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 150 போலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ தேர்ட் லெவல் எவ்வளோ போலாம்? 300 போலாம். ஸோ தேர்ட் லெவல் 300 போனோம் அப்படின்னா, ஸோ ஃபோர்த் லெவலுக்கு வராது. ஓகே. ஸோ இந்த மாதிரி கால்குலேஷன்னா ஃபர்ஸ்ட் 50, அதுக்கப்புறம் வந்து 100. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸோ 250 போலாம். 250, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 500. ஓகேவா? ஸோ 900 கரெக்டாக வந்துருச்சுங்களா? ஸோ இந்த ஃபார்முலா நான் வந்து போகிறேன். ஸோ 50, 100, 250, 500. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ இப்போ வந்து போய்க்கலாம். ஸோ இப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிரீன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கு. ஓகேவா? ஸோ லாஸ்ட் நம்ம கிரீன் இருக்கா? ஸோ இந்த கிரீன் மேலே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக போக போகிறோம். ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ ₹50 வந்து பார்த்தீங்கன்னா போட்டுறேன். ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணுங்க. ஓகே ₹50 சக்ஸஸ்ஃபுல்லாக பெட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த ட்ரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ளே பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த ட்ரிக் கொஞ்சம் நல்லா ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. ஓகேவா? ஸோ இந்த ட்ரிக்ஸை பொறுத்தவரையும் எப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் ஆகும், எப்போ ஒர்க் ஆகாதுன்னு சொல்லிட்டு தெரியாது கைஸ். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஸ்க் இருக்கு. ஸோ ரிஸ்க் எடுத்து ப்ளே பண்றவங்க ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஓகேவா? ஸோ பாருங்க, நீங்க இந்த 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 இதை பார்த்து ட்ரேடை பார்த்தாவே உங்களுக்கே புரியும். ஸோ ஒரே கலர்ல மேஜரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நமக்கு ஒரே கலர் தான் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்ஸ் வந்து எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரீன் வந்துருக்கு. ஸோ கிரீன்ல நம்ம ப்ராஃபிட் எடுத்தோம். ஓகேவா? ஸோ இந்த கிரீன் மேல ஓகே கைஸ். உங்ககிட்ட பேசிட்டு டைம் விட்டேன். ஓகேவா? ஸோ ஒரு கலர் பிடிச்சோன்னா அதே கலர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து போக போறேன். ஓகேவா? ஸோ ரிஸ்க் இருக்கு கைஸ், பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க. கலர் ப்ரிடிக்ஷனை பொறுத்தவரையும் எப்போ வேணா வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதே கிரீன் கட்டிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக லாஸ் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் லைவாக பார்த்துருந்தீங்க. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் தான். ஓகேவா? ஸோ கிரீன் கட்டி ப்ராஃபிட் வந்து எடுத்தேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்? அதே கிரீன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அகைன் நான் வந்து பார்த்தீங்கன்னா ₹50 வந்து போட்டுக்க போறேன். ஓகேவா? ஸோ ஒரே கலர் போங்க. ஸோ எந்த கலர் போறீங்களோ அதே கலர். ஓகேவா? ஸோ கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆகாதீங்க. ஓகேவா? ஸோ நான் ஏன் இந்த இடத்துல சேஞ்ச் ஆனேன் அப்படின்னா, ஸோ உங்ககிட்ட பேசிட்டு அப்படியே ரெட் வந்துச்சு. ஸோ ரெட்டே கண்டினியூ பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஸோ நீங்க கிரீன் பார்த்தீங்க அப்படின்னா கிரீனே கண்டினியூ பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ஓகேவா? ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல ரெட் 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 கிரீன் 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 இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஒரு கலர் பிடிச்சோம்னா அந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 5 லெவல் லாஸ் இல்லாமல் போயிட்டு இருக்கு அப்படின்னா ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா போலாம் கைஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பாருங்க, நம்ம அகைன் வந்து கிரீன் மேலே கட்டி ப்ராஃபிட் வந்து எடுத்துரும். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஸோ அகைன் நான் வந்து அதே கிரீன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு ₹50 வந்து போட்டுக்கலாம். ஸோ இப்போ கிரீன் விழுமான்னு சொல்லிட்டு தெரியாது. ஏன்னா ரெட் விழுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கு. ஏன்னா 2 கிரீனு, ரெட்டு, கிரீனு, 2 ரெட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ட்ரேட் போகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்கு. ஸோ நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சேஃப் ஜோனில் ப்ளே பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணுங்க, நம்ம ப்ராஃபிட்டா லாஸான்னு சொல்லிட்டு வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே கேஸ், நான் சொன்ன மாதிரி ரெட் தான் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ ப்ராப்ளம் ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்? திரும்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் மேலே போட்டு தான் அமௌண்ட் வந்து லாஸ் பண்ணேன். அதே கிரீன் மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு ₹100 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ போட்டுறேன் guys. ஓகேங்களா? ஸோ நீங்கள் லைவாக பாருங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த 4 லெவல் ஃபண்ட் வச்சு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ வின்னா லாஸா ப்ராஃபிட்டோ லாஸோ ஓகேவா? ஸோ அது என்னோட முடிஞ்சிடும். ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஓன் ரிஸ்க் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. அகைன் நான் சொல்றது தான். ஸோ கலர் ப்ரிடிக்ஷனை பொறுத்தவரையும் நம்ம போற அந்த நம்ம ஒரு ப்ரிடிக்ஷன் வந்து பண்றோம். ஸோ அந்த ப்ரிடிக்ஷன் நல்லா வந்துருச்சு அப்படின்னா ஸோ நம்ம ப்ராஃபிட் வந்து எடுத்துடலாம். ஓகேவா? ஸோ இல்லை அப்படின்னா நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ல போய் முடிஞ்சிரும் guys. ஓகேங்களா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா டூ ஆர் டை அந்த கான்செப்ட். ஓகேவா? சோ நம்ம ஒரு ஃபார்முலா வந்து பிடிக்கிறோம் அப்படின்னா அந்த ஃபார்முலா உங்களுக்கு சக்சஸ் கொடுத்துருச்சு அப்படின்னா ப்ராஃபிட் எடுத்துருவீங்க. ஓகேவா? சோ இல்ல அப்படின்னா கண்டிப்பா லாஸ் ஆயிடுங்க. ஓகேங்களா? சோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ பார்த்து வந்து பாத்தீங்கன்னா ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ அதே மாதிரி ஃபாஸ்ட் வின்ல உங்களுக்கு இந்த ஐபிஎல் டயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ இந்த ஐபிஎல் இப்போ போயிட்டு இருக்க ஐபிஎல் ஈவெண்ட். சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஐபிஎல் மேல கூட ஓகே. சோ எந்த டீம் வின் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நீங்க இன்வெஸ்ட் பண்ணி கூட அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணலாம். சோ அது எப்படி நான் சொல்ற பாருங்க. சோ இப்போ நம்ம ஒரு வின் வந்தாச்சு அப்படின்னா சோ நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகேவா? சோ ஏன் அப்படின்னா சோ ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்க நமக்கு எவ்வளவு ப்ராஃபிட்னு சொல்லி நீங்க லைவா பாத்துக்க முடியும். சோ நான் வந்து பாத்தீங்கன்னா ₹900 வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஜஸ்ட் உங்ககிட்ட பேசிட்டு 4 மினிட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ₹200 நான் வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் எடுத்துட்டேன். சோ நமக்கு இதுவே போதுமானது. ஓகேவா? சோ இந்த இடத்துல நீ ஹோம் பேஜ் வந்துட்டீங்க அப்படின்னா இப்போது உங்களுக்கு ஐபிஎல் ஈவென்ட் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல போயிட்டு இருக்கும், பேனர் இருக்கும். அந்த பேனரை கிளிக் பண்ணிக்கோங்க. சோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்க பாத்துக்க முடியும். ஓகேவா? சோ எந்த டீம் வின் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க ப்ரெடிக்ட் பண்ணி பண்ணலாம். ஓகேவா? சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச்சுக்கும் சிஎஸ்கேக்கும் மேட்ச் வந்து போயிட்டு இருக்கு. சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா
ஸோ சிம்பிளா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க விச் டீம் வில் பி வின். ஓகே, ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எந்த டீம் வின் பண்ணும், ஓகே நீங்க ப்ரெடிக்ட் வந்து பண்ணணும். ஸோ இப்போ எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணணும் அப்படின்னா எஸ்ஆர்ஹெச் கிளிக் பண்ணிட்டு ஸோ அமௌண்ட் மினிமம் 20 rupees நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் வந்து பண்ணிக்க முடியும். ஓகேவா, ஸோ நீங்க மினிமம் அமௌண்ட் 20 rupees போறீங்க அப்படின்னா 20 rupees என்டர் பண்ணீங்க அப்படின்னா 20 rupees வந்துடும். ஸோ இந்த இடத்துல பாருங்க நீங்க வின் பண்ணீங்கன்னா எவ்வளோ கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல போட்டிருப்பாங்க. ஓகேவா, ஸோ நீங்க இந்த பெட் நோ கிளிக் பண்ணி பெட் வந்து பண்ணி முடியும். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விச் டீம் இஸ் கோயிங் டு ஃபர்ஸ்ட் பெட், எந்த டீம் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்க ப்ரெடிக்ட் பண்ணி என் பண்ணலாம். ஸோ அதே இது ஃபர்ஸ்ட் டீம் எது ப்ரெடிக்ட் பண்ணுங்க, இது ப்ரெடிக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 2x தான். ஓகேவா, ஸோ நீங்க 100 போட்டீங்கன்னா 200 அந்த மாதிரி. ஓகேவா, ஸோ அதே வந்து ஃபர்ஸ்ட் 6 யார் அடிப்பாங்கன்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 3x ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். ஓகேவா, ஸோ அதாவது நீங்க சேர்க்கறத வந்து அதாவது இன்னைக்கு எஸ்ஆர்ஹெச் பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆடுறாங்க. ஸோ ஓப்பனிங்ல வந்து பார்த்தீங்கன்னா யார் வருவா, ஸோ யார் எஸ்ஆர்ஹெச்ல ஓப்பனிங் யார் மாதிரி ஓகே எஸ்ஆர்ஹெச்ல ஓப்பனிங் யாருன்னு தெரியல, மறந்துட்டேன். நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றாங்க வச்சுக்கோங்களேன். ஸோ ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கைக்வாட் சரி கேப்டன் கைக்வாட் வந்து ஃபர்ஸ்ட் 6 அடிப்பார்னு சொல்லி நீங்க ப்ரெடிக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ 100 rupees நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அவர் கரெக்டாக ஃபர்ஸ்ட் 6 அடிச்சிட்டார் அப்படின்னா உங்களுக்கு அப்படியே 3x வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து கிடைக்கும், அப்படியே 300 கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க, இதெல்லாம் நீங்க ப்ரெடிக்ட் பண்ணி ஏன் பண்ணலாம். ஆல்ரெடி நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில அதெல்லாம் அமௌண்ட் எல்லாம் ஏன் பண்ணியிருக்கேன், அதில் நீங்க பார்த்துக்க முடியும். நேற்று ஜிடி வின் பண்ணணும்னு போட்டால் லாஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி நாள் கேகேஆர் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 500 rupees வந்து போட்டேன், 400 rupees ப்ராஃபிட். ஸோ அதுக்கப்புறம் ஜிடி மேலே ஒரு 50 rupees போட்டேன், 40 rupees ப்ராஃபிட். அதுக்கப்புறம் எல்எஸ்ஜி மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500, ஸோ 300 rupees போட்டேன், 240 rupees எனக்கு ப்ராஃபிட். ஓகேவா, ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஎல் ஈவெண்ட்டை யூஸ் பண்ணி நீங்க ஏன் பண்ணக்கூடிய அமௌண்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வாகரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். ஓகேவா, ஸோ இந்த வாகரிங்கை நீங்க 0 பண்ணிட்டு தான் நீங்க பார்த்தீங்கன்னா விட்ரா வந்து எடுத்துக்க முடியும். ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ப்ளே பண்ணி ஐபிஎல் இருந்து ஏன் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாகரிங் வரும். ஸோ அந்த வாகரிங்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க இந்த ப்ரிடிக்ஷன் கேமோ இல்லை இந்த டைல்டா இங்க கீழே இருக்க கேம்ஸை ப்ளே பண்ணி ஸோ நீங்க வாகரிங் 0 பண்ணிட்டு விட்ரா வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அது போக வந்து டெய்லி செக்இன் இருக்கும், டெய்லி செக்இன் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு ஃபாஸ்ட் வின் அப்போ தெரியும். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபாஸ்ட் வின் ஆப்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுக்குறேன், புதுசாக வரவங்களை காட்டி சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா, ஸோ ஃபாஸ்ட் வின் ஆல்ரெடி ப்ளே பண்றவங்களுக்கு ஒரு ட்ரிக் வந்து சொல்லியிருந்தேன், ஸோ அதை யூஸ் பண்ணி ப்ளே பண்ணிக்கோங்க. ஸோ புதுசாக வரவங்களுக்கு இதில் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. ஓகேவா, ஸோ யூஸ் பண்ணி ஏன் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ ஒன்ஸ் நீங்க அமௌண்ட்ஸ் எல்லாம் ஏன் பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா விட்ரா இருக்கும், இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பேங்க் டீடைல் ஆட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ பேங்க் டீடைலும் யூபிஐ ஐடி கரெக்டாக வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்க விட்ரா வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வித்தின் 1 ஹவர்லேருந்து 24 ஹவர்ஸ்ல பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆயிடும். ஓகேவா, ஸோ பேமெண்ட்டை பொறுத்தவரையும் ஸோ 530 ரூபா இந்த மினிமம் விட்ரா வந்து எடுத்துக்க முடியும். ஸோ 530 ரூபாயிலிருந்து நீங்க 50,000 வரைக்கும் ஒரு நாளைக்கு நீங்க விட்ரா வந்து எடுத்துக்க முடியும். ஸோ விட்ரா பொறுத்தவரையும் உங்களுக்கு 1 ஹவர்லேருந்து 24 ஹவர்ஸ்ல வந்து ரிசீவ் ஆயிடும். ஸோ அதே மாதிரி இது ஒரு ஆன்லைன் ஆப் அப்படின்றதுனால ஸோ ரிஸ்க் இருக்கு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் உங்களோட ஓன் ரிஸ்க் நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. நீங்க ப்ளே பண்ணக்கூடிய கேமுக்கு நீங்க தான் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. ஸோ அதே மாதிரி ப்ராஃபிட் லாஸும் நீங்க தான் எடுத்துக்க போறீங்க. ஸோ அதனால உங்களோட ஓன் ரிஸ்க் நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகேவா, ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு